அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பாருங்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், 4987வது ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரகிம அன்ஃபு, ஒருவருடைய மூக்கு உடையட்டும், ஒருவன் நாசமாகட்டும், ஒருவனுடைய மூக்கை மண் தின்னட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன போது அந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், கீல மன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருடைய மூக்கை மண் தின்னட்டும், யாருடைய மூக்கு உடையட்டும், யாரு நாசமாகட்டும் யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி இன்டல் கிபர், யார் ஒருவர் ஒரு தாயையும் தந்தையையும் வயது போன காலத்தில் அடைந்து கொண்டு, அல்லது தாயை மட்டும் அடைந்து அல்லது தந்தையை மட்டும் அடைந்து, ஃபலம் யதுகுலில் ஜன்னஹ், அதன் ஊடாக சுவர்க்கம் போகலையோ, அவன் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு உடையட்டும், அவனுடைய மூக்கை மண் தின்னட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாயும் தந்தையும் வயது சென்றால் அவர்களின் ஊடாக சுவர்க்கம் போகலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சுவர்க்கம் போகவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் காலம் வந்துட்டு இப்ப எல்லாரும் உம்மாவையும் பாப்பாவையும் கவனிக்க போறாங்களாம். ரமலான் காலம் வந்துட்டு எல்லாரும் தாயையும் தந்தையையும் கவனிக்க போகிறார்களாம். எப்படி? எல்லாரையும் கவனிப்பதை போல. பெரும்பாலும் நம்மளை பெற்ற தாய்கள் பெரும்பாலும் கடைசி தங்கச்சியுடைய வீட்டில் தான் இருக்கிறார். மருமகனுக்கு ஒஞ்சுதல் பட்டு ஒளிஞ்சி ஆயாவாக, வீட்டு வேலைக்காரியாக, தங்கச்சிட பிள்ளைய பாக்குற ஒரு பிள்ளை பாக்குற தாயாக, வாப்பா கடைக்கு போய் வார ஒரு கேட்டு வாச்சராக, இரவு நேரம் மச்சான் விட்டுட்டு போனா தங்கச்ச பாதுகாக்கிற ஒரு வாச்சராகத்தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு ரமலானில அண்ணன்மாரு கொஞ்சம் பேரு தங்கச்சிட ஊட்ட இருக்கிற உம்மாவை பார்க்க போறாங்களாம். எப்படி தெரியுமா பாக்குறது? ஒரு 10 கிலோ அரிசி, 1 கிலோ மாசி, 2 செமண்டின், 1 கிலோ எங்கர் பக்கெட் அல்லது 500 கிராம் 400 கிராம் எங்கர் பக்கெட், ஈத்தம்பலம் ஒரு 2 கிலோ, பருப்பு ஒரு 3 கிலோ, ஒரு 500 ரூபாய் அல்லது ஒரு 1000 ரூபாய் எம்பளப்புல காசி, அதையெல்லாம் கொண்டு போய் உம்மாட்ட கொடுக்கிறது. உம்மா, இது நோம்புடைய ஹக். அல்லாஹு அக்பர். எங்களோடு இருந்து நோன்பு பிடிக்க வேண்டியவர்கள், எங்களோடு இருந்து இஃப்தார் செய்ய வேண்டியவர்கள் யாரோ ஒரு அனாதைக்கு கொடுத்தனுப்புவதை போல அந்த தாய்க்கும் தந்தைக்கும் 1500 ரூபாயுடைய பார்சலும் 1000 ரூபாய் காசும் கொடுத்தனுப்புகிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை. நானும் நீங்களும் சின்ன பருவத்தில் ரமலானுடைய காலம் வந்தவுடன் நோன்பு பிடிக்க ஏலா உம்மா என்று சொல்றதுக்கு முதலே நீ நோன்பு பிடிக்காத என்று சொன்னவர் தான் தாய். அது பிழை. நம்ம நோன்பு பிடிக்க ஏலான்னு சொல்றதுக்கு முதல் நீ நோன்பு பிடிக்காதடா, நீ மெலிஞ்சிடுவாய், நீ பிடிக்க கூடாமா, நீ மெலிஞ்சிடுவா, உனக்கு இன்னும் வயசு இருக்குமா, உனக்கு ஒரு 12 வயசு ஆகட்டும், அப்படி என்று எங்கள் மீது மார்க்கம் கடந்து பாசம் வைத்தவர்கள் தான் தாய். ஆனா அவர்களுக்கு நம்ம செய்கிற உபகாரம் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய், இதான் உபகாரம். அன்றைக்கு நானும் நீங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக சகரு நேரங்களில் நம்ம சாப்பிடாத, நமக்கு ருசி இருக்காது என்பதற்காக இரவு நேரங்களில் எல்லாம் எழும்பி என் பிள்ளை நல்லா சாப்பிடட்டும் என்று சாப்பிட தருவா. பாங்கு கேட்க டைம் இருக்கும், அப்ப சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் தின்னன், அட இன்னும் கொஞ்சம் வச்சுக்க, நல்லா தண்ணிய குடி, தாகம் வரும், தண்ணிய குடி, இன்னும் சாப்பிடு, குடி குடி சாப்பிடு, குடி, பிளேண்டியையும் குடி, தின்ன இல்லாட்டி பிஸ்கட்டையும் தின்னு, அப்படி என்று எங்களுக்கு பசி வரக்கூடாது என்பதற்காக அக்கறை எடுத்துக்கொண்டவர் எங்களுடைய தாயும் தந்தையும் தான். ஆனால் இன்று நிறைய நேரங்களில் எங்களை விட்டு அவர்கள் கபர்களிலே வாழலாம். அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தப்பையும் தவறையும் அல்லாஹு தாலா மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய தாயும் உங்களுடைய தாயும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், என்ற மகனோடு ஒரு நோன்பு பிடிக்க இயலாதா, என்ற மகனோடு ஒரு இஃப்தார் நான் செய்ய இயலாதா, அப்படி என்று ஆசைப்பட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய பிள்ளைகள் தாயையும் தந்தையையும் கவனிப்பது கிடையாது. ஆனால் வார விருந்தாளியை நல்லா கவனிக்கிறது, இஃப்தாருக்கு வாரால நல்லா கவனிக்கிறது, அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறது.
ஆனால் தாயையும் தந்தையையும் ஒரு நாளையில் அவர்களை மாத்திரம் கூப்பிட்டு இஃப்தார் செய்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறேன். அவர்களை மாத்திரம் கூப்பிட்டு அவர்களுக்கு மாத்திரம் உணவு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறேன். ஒரு நாளையில் பெண்களாகிய நீங்கள் ஒரு நாள் வாப்பாவையும் உம்மாவையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்த வரலாறு இருக்குதா என்று கேட்கிறேன். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்குது. எப்பன்னு கேட்டா, வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க தானே, நம்ம மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட் வருவாரு, அல்லது மைனிடைய கூட்டாளிமாரு வருவாங்க, அல்லது மச்சாண்ட கூட்டாளிமாரு வருவாங்க. அந்நேரம் வரக்குள்ள ஒரு 10 பேருக்கு ஆக்கோடும் அவிக்கோடும். அப்ப நம்ம தனியா ஆக்கேலாது அவிக்கேலாது என்பதற்காக நம்மட மாப்பிள்ள சொல்லுவாரு, அல்லது நம்மட வைஃப் சொல்லுவா, உம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களாம், உம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களாம், நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அல்லது மருமகனே சொல்லிடுவாரு, நாளைக்கு வாப்பாவை நேரத்தோட வர சொல்லுங்கம்மா, நான் காலையில இல்ல ஆபீஸ் போயிடணும், காலையில இல்ல ஸ்கூல் போயிடணும், காலையில இல்ல கணக்கு பார்க்க போயிடணும். வாப்பட்ட சொல்லி கறிய வாங்கிக்கங்க, உம்மாவை நேரத்தோட வர சொல்லுங்க, பிள்ளைய வச்சு கொள்றதுக்கு ஆள் வேணும். கொச்சிக்கா வெங்காயம் நீங்க வெட்ட வேணாம், அழுத்தும் உங்களுக்கு, உம்மா வரட்டும். பிங்கங்கோப்ப கழுக உம்மா வரட்டும், கீரை கந்தப்பாக்க உம்மா வரட்டும், இறைச்சி வெட்ட உம்மா வரட்டும், தீஞ்சோறு தின்ன உம்மா வரட்டும், மேல் சோறு தின்ன உறவுகள் வரட்டும், பழவியவர்கள் வரட்டும். ஒரு நாளையில் நானும் நீங்களும் உம்மாவையும் வாப்பாவையும் அழைத்து வைத்து அவர்களை மாத்திரம் அழைத்து வைத்து, மா இது நான் ஆக்கிய சோறும்மா, நீ பெத்த பிள்ளைம்மா, நான் உனக்காக விதம் விதமாக ஆக்கி வச்சிருக்கிறேன் உம்மா, இதை சாப்பிடுமா, இதை சாப்பிடுங்கம்மா, அப்படி என்று விருந்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விருந்து கொடுத்திருக்கிறார்கள், எல்லாரும் வரக்குள்ள விருந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்பையும் சாப்பிட மாட்டா, மா வந்தவங்களை கவனிடா, வந்தவங்களை கவனி, என்னன்னு பாரு, மாப்பிள்ளை ஏசுவாரு, பாருமா வந்தவங்களை பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளையும் தின்ன வச்சிட்டு, யாராவது மிச்சப்பட்டு கை போட்டு அலைஞ்சு வச்ச கறிய ருசித்து சாப்பிட்டு விட்டு, தீஞ்சோத்தையும் ருசிச்சு சாப்பிட்டு விட்டு, நெத்தியில முத்தம் தந்து நல்லா இருக்குமா என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான் தாயும் தந்தையும். அந்த நேத்தையில எனக்கு நீ ஃபர்ஸ்டுக்கு தரல, எனக்கு நீ 2வது தரல என்று குறை சொன்னவர்கள் அல்ல. அந்த நேரத்திலும் கூட தீஞ்சோத்தை தின்று விட்டு நல்லா இருக்குதுமா, யாரோ அலைஞ்சு வச்ச கரையை சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குமா என்று போனவர்கள் தான், மன திருப்தியோடு போனவர்கள் தான் தாயும் தந்தையும். அவர்களை கூப்பிட்டு ஒரு நாளையில சாப்பாடு கொடுத்தவர்கள், உணவு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு ஃபாத்திமா நாயி விருந்து கொடுத்தார்கள். ஃபாத்திமா நாயி விருந்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை போய் கூப்பிடுறாங்க, வாப்பா உங்களுக்கு நான் உணவு தரணும், நீங்க வாங்களேன், நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்களேன் யார் ரசூலுல்லாஹ் என்று கூப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சாப்பிட போனார்கள். ஆனா போன நேரம் ஒரு திரைச்சிலை என்று உருவப்படம் போட்ட சீரை ஒன்று இருந்தது, அந்த ரசூலுல்லாஹ் சாப்பிடையில வந்துட்டாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் கூப்பிட்டார்கள், வாப்பா நீங்க வந்து சாப்பிடுங்களேன், நீங்க வந்து என்ற வீட்டை ஒரு விருந்துக்கு வாங்களேன் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பெற்றோர்களை நாங்கள் வேலைக்காக, கறி வாங்குவதற்காக, மரக்கறி கந்த பார்ப்பதற்காக, பிள்ளையை வச்சுக் கொள்றதுக்காகத்தான் நிறைய பெற்றோர்களை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கவலையான ஒரு விடயத்தை மறந்துவிடக் கூடாது. அந்த நேரத்தில் கூட நம்முடைய உம்மாவும் வாப்பாவும் மனசு நோகுறை இல்ல, மனம் உகந்துதான் எங்களுக்கு இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒன்றை சொல்லோடும், நம்முடைய குடும்பத்துல தம்பிக்கு கொஞ்சம் தொழில் கஷ்டமா இருக்கும், மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் தொழில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாணக்காரன் காசு கொடுப்பாரு, அல்லது மைனி கொஞ்சம் வசதியோட இருந்தா காசு கொடுப்பா. அந்த காசை உம்மா என்ன செய்வா தெரியுமா? பழைய உம்மா மாறாக இருந்தால் ஒரு பானை இருக்கும், மண்பானை இருக்கும், அந்த மண்பானைக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே அடிக்கடிக்க வச்சு சேர்ப்பாங்க. அல்லது இப்படி ஒரு லேஞ்சி இருக்கும், அந்த லேஞ்சில் அப்படியே கட்டி கட்டி வச்சு சேர்ப்பாங்க. நாணக்காரன் வந்து உம்மா கஷ்டமும்மா, தம்பிக்காரன் வந்து உம்மா கஷ்டம்மா. மகள் வந்து மாப்பிள்ளைக்கு சரியா தொழில் இல்லம்மா என்று கேட்டவுடன் அந்த காசு அவிட்டு இந்தா இருக்குது, நான் சேர்த்து வச்ச காசு நீ எடுத்துக்க என்று இன்றைக்கு கூட எங்களுடைய தொழிலும் எங்களுடைய பொருளாதாரத்திலும் அக்கறை செலுத்துகிற ஒரு உறவுதான் தாயும் தந்தையும். ஆனா இன்னைக்கு வாப்பாவை நிறைய பேர் கவனிக்கிற இல்ல, வாப்பாட்ட காசு கொடுக்கிற இல்ல, வாப்பாக்கு என்ன வேணும் என்று கேட்கிற இல்ல, உம்மாட்டதான் எல்லாருமே கேட்கிறது. ஏன் தெரியுமா? வாப்பாட்ட கேட்கிறல்ல, வாப்பா சொல்ல மாட்டார் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு தாயும் தந்தை குறிப்பாக மௌனமாக இருக்கிற இடம் என்ன தெரியுமா? அட எனக்கிட்ட காசு இருந்துச்சு கையில, நான் உழைச்சேன்,
நான் வேர்வை சிந்தினன், நான் யார்கிட்டையுமே கேட்க இல்ல, யாரும் எனக்கு உதவி செய்யணும் என்று நான் எதிர்பார்க்க இல்ல, எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். ஆனா இப்ப என் கையில காசு இல்லையே, இப்ப நான் செலவழிக்க இயலாத ஒரு நோயாளியாக குந்திட்டு இருக்கிறேனே என்ற கவலையில தான் ஒவ்வொரு தந்தையும் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீங்கள் ஏதாவது உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கோடுமாக இருந்தால் முதலாவது உங்களை பெற்ற தந்தையிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள். வாப்பா, நான் இன்றைக்கும் திடகாத்திரத்தோடு இருக்கிறேன், நீங்கள் அன்று எனக்கு காட்டி தந்த தொழில், நீங்கள் போட்ட பிச்சை இன்னும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தாங்க, கையை பிடிங்க. நீங்க வீட்டில் அமைதியா இருக்கக்கூடாது, மூளையில குந்திட்டு யோசிக்க கூடாது. இங்க வளமையாக ஓடித்திருந்ததை போல ஓடோடும், வாங்கோடும். இந்தாங்க காசு என்று நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்ப கூட அப்ப வேணான்னு சொல்லுவாரு, இல்ல உம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? நான் தகுதி இழந்து போய் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தான் நிறைய வாப்பாமாருக்கு அப்படியான ஒரு மனநிலைமை வருவதற்கான காரணம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமையிலிருந்து என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயுடைய தந்தையுடைய அந்த நிலைமைகள் மாற வேண்டும்.